நாளைய தினம் நாங்கள் எல்லோரும் முருக பக்தர்கள் மாநாட்டில் கலந்து கொள்கிறோம். நான் முருக பக்தை, நமிதா முருக பக்தை, இவர்கள் எல்லோரும் முருக பக்தர்கள். அதனால நாங்க கலந்து கொள்கிறோம். ஆனா முருக பக்தர்கள் கலந்து கொள்வதை பார்த்து தமிழக அரசிற்கு பயம் வந்திருக்கிறது, பதற்றம் வந்திருக்கிறது. எதிர்த்து மனித சங்கிலி நடத்துறாரு ஒரு கட்சிக்காரர், அறிக்கை விடுகிறார்கள் என்ன ஒரு கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள். மதங்களை வைத்து பிரிக்க முடியாது அப்படின்னு பயந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கே நீங்க பாத்தீங்கன்னா அந்த முருக பக்த மாநாட்டு பந்தல் நிரம்பி வழிகிறது. இனிமேல் இந்துக்களை பாராபட்சமாக தமிழக முதலமைச்சர் நடத்த முடியாது. ஏன் இதை சொல்கிறேன் என்றால் 3000 குடமுழுக்கு நடத்தப்பட்டிருக்கிறது. ஒரு குடமுழுக்குல கூட முதலமைச்சர் கலந்து கொள்ளவில்லை. ஒன்று, தீபாவளி, விநாயகர் சதுர்த்தி பண்டிகைகள் வருகிறது. ஒரு பண்டிகைக்கு கூட முதலமைச்சர் வாழ்த்து தெரிவிக்கவில்லை. இது இன்னொன்று. மத சடங்குகளில் மத அடையாளங்களை வைத்தால் திருமாவளவன் போன்றவர்கள் அதை கோயிலுக்கு போற மாதிரி போயிட்டு அந்த மத சின்னம் இருந்தால் நீங்க இந்துக்கள் தானே, அதை வைத்துக் கொள்வதில் உங்களுக்கு என்ன அவ்வளவு வெட்கம்? ஆக அதை அழித்து விட்டு தான் நீங்க போஸ் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள். இதை மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதனால் இனிமேலும் இந்துக்களை பாகுபாடாகவும் மிகவும் வேறுபடுத்தியும் பார்க்க முடியாது. இந்த முருகன் மாநாடு அரசியல் மாநாடு அல்ல, அரசியல் பேச போவதும் அல்ல.